குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மைக் அலறுது திருமாவளவன் ஹிந்தியில உள்ள விட்டாதீங்கிறான். பிரபாகரனே வந்த மாதிரி அங்க எதுக்கு ஈழ பிரச்சனை பேசுறதுக்கு கருணாநிதி டெல்லி குளிர் ராதிகா கூட்டிட்டு போயிட்டாரு. ராதிகா ஈழ பிரச்சனை மன்மோகன் சிங்கிட்ட போய் பேசும்போது நான் சொல்ல டெல்லியில சரியான கடும் குளிர், வேற ஒன்றும் சொல்ல வரல. நான் தமிழ்நாடுடைய வேட்டைக்காடு இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் தான். இந்த கூட்டணி சிறுத்தைகளுக்கு எந்த பலனும் நீங்க என்ன பலன்? நீங்க 2 எம்பிக்களுக்கு கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல என்ன பலன் வேணுங்கிறிய? இல்ல நல்ல கேள்விதான், அருமையான கேள்வி. தலித்துக்கள் சேரிக்குள்ளே அடங்கிடணும், சேரியை தாண்டி நகரத்துக்குள்ள வந்து குடிக்குமா வைக்க கூடாது. கட்சிக்காரன் பூரா சமூக நீதி பேசுற கட்சிக்குள்ளே இவ்வளவு எப்படி ஒரு சமூக நீதி? ஏன் திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்காரு? உண்ணாவிரதம் கருணாநிதி இருக்கணும். கூட்டணி கட்சியிலிருந்து நீயா உண்ணாவிரதம் இருக்கிற? கருணாநிதி போய் பீச்சில் படுத்தார், கால் மாட்டில் மனைவி தலைமாட்டில் துணைவியோட படுத்தார். 3 மணி நேரத்தில் யுத்தம்லாம் நின்று போச்சியா? நான் படுத்த பீச்சில் யுத்தத்தை நிறுத்திட்டு சிதம்பரம் வாக்குறுதி, மன்மோகன் சிங் வாக்குறுதி கேட்டு எதிர்த்தார். மதும்புக்குடியில் படுத்துட்டு இருந்த பூரா மக்கள் பூரா வெளியே வந்தான். குண்டை போட்டெல்லாம் கொண்டு உன்னுடைய நண்பன் பிரபாகரனை பார்ப்பதற்கு எங்கள் நாட்டுக்கு வந்திருந்தார். ஆனால் நீ நல்ல வேலை தப்பிச்சு போயிட்ட. இங்கே இருந்திருந்தீங்கன்னா நீ சொன்னானா இல்லையா ராஜபக்சே நீ காலி. இந்த தைரியம். ஆனா போர் முடிஞ்ச பிறகு போய் ராஜபக்சே போய் பார்த்தாரையா? இப்ப திமுக கூட்டணியிலிருந்து வெளில வராரு, வேறு வழியே இல்லை. அப்ப இந்த மாநாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கு விஜய்க்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த கூட்டணிக்கு நகர்வா எப்படி சார்? எப்படி அந்த ஒரு கூட்டணியை தலைமை தாங்குவதற்கு தகுதி இருக்கு. இவர் திமுகவினுடைய ஜால்ராவா இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தியாகம் தான் பயன்படுத்தே தவிர ரவிக்குமார் போய் பொன்முடி பொண்டாட்டி காலில் நீட்டி விழுந்தார். பார்த்தீங்களா? இதான் சிறுத்தையினுடைய சுயமரியாதை. திமுகவோட கூட்டணி வச்சுட்டு நீங்க வந்து மது ஒழிப்பு மாடனா இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது? கூட்டணி விட்டு வெளில வாங்க. வருவாருங்க. திமுக கூட்டணி இல்லைன்னா சிறுத்தை அழிஞ்சா போயிடும். அப்படி இல்லை. 2 எம்எல்ஏவா தேவை, 2 எம்பியா தேவை, 4 எம்எல்ஏக்களா தேவை, ஆளுநர் ஷானவாஸும் ரவிக்குமாருமா தேவை. இந்த 62 வயது அங்கனூர் அம்பேத்கரையாக நீ மாற வேண்டிய காலம். திரும்ப திராவிட கட்சியில என்ன போறாரு? திரும்ப திராவிட கட்சியோட தான் போறாரு. திராவிட கட்சி கேட்கிற பச்சண்டு போறாரு, அவ்வளவுதான். திமுகவுல செய்த தவறு அதிமுக செய்ய மாட்டாங்க. திமுகவுல இங்க போனா 2 சீட், அங்க போனா அவ்வளவுதானே. இல்ல அது நடக்காது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் பாசறை வந்து ஒரு மிக பெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. அதற்கு வந்து யார் வேணா வரலாம், அதாவது மதம் சம்பந்தப்பட்ட கட்சிகளை தவிர மற்ற யார் வேணா வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதிமுக கலந்துக்கலாம், குறிப்பா விஜய் அவர்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக இந்த மாநாடியா? இல்லை, இது அடிப்படையா நீங்க மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவன் தலித் மக்கள். ஆமா, மீனவர் மக்கள். கள்ளக்குறிச்சியில் 50 பேர் மரணம், 50 பேர் நீங்கள் நடமாடும் நடைபெறும். 100 பேருக்கு 112 பேர். ஆமாம், 112 பேர் எங்கேயான்னு பார்த்தா சேரிகளில் தான் நடக்குது. எல்லாம் கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராய சாவு சேரி தான், தருமபுரியில் கள்ளச்சாராய சாவு தான். அப்போது கள்ளச்சாராய சாவுகள் என்பது சேரியை தாண்டி நகரத்துக்கு போகிறதே இல்லை. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவன் மேல்குடி, குடிப்பவன் கீழ் சாதி. அப்போது சாராயத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் மேலே பூராமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் தான் சாராயம் காய்ச்சதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குடிக்கிறது யாரையா? குடிக்கிறது பூரா தலித் மக்கள். அப்போது சரி, இதை அப்படியே நிறுத்திட்டு டாஸ்மார்க்கு வருவோம். டாஸ்மார்க்கில் 10 மணிக்கு எப்படா கடை திறக்குவான்னு யாருக்கு அங்கே நிற்கிறா? 12 மணிக்கு கூலிஸ் தான். சரி, 12 மணிக்கு கூலிஸ் தான் நிற்கிறான். அந்த கூலிஸ் அத்தனை பேருமே உழைக்கிற மக்கள். மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், இப்படி விவசாய கூலி, இவர்கள் பூரா யார்? தலித் மக்கள் தான். அப்போது தலித் மக்களை நம்பித்தான் திமுகவினுடைய ஒரு 20 சாராய ஆலை எங்குது. ராஜா ஒரு சாராய ஆலை வச்சுருக்காரு, டிஆர் பாலு ஒரு சாராய ஆலை, ஜெயத்திரச்சங்கர் 2 ஆலை, நீங்கள் டிஎன் ஜெயமுருகன் உளியின் ஓசை படம் எடுத்தார்ல, ஆமாம், அவர் ஒரு சாராய ஆலை. இப்படி சசிகலா
மிடாஸ் கோல்டு, மிடாஸ் குடி எதை கோல்டு, தங்கத்தையே குடி. இவங்க விற்கிற சரக்கு என்ன சரக்கா? தங்கம். மிடாஸ் கோல்டு, கோல்டை முடக்குன்னு குடி. இதுதான். அப்போ இப்படி இந்த திராவிட இயக்கங்கள் தான் சாராய ஆலைகள் பூரா. யாராவது தலித் தலைவர் யாராவது சாராய ஆலை வச்சுருக்கானா? இல்லை. எம்பி டிஸ்டிலரிஸ் புருஷோத்தமன், காங்கிரஸை சேர்ந்த வயலா ரவியுடைய சம்பந்தி. இப்படி தமிழ்நாடுடைய வேட்டைக்காடு இந்த 2 திராவிட இயக்கங்கள் தான். 2வது உதயசூரியன், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, அவர் ஒரு பழைய சாராய வியாபாரி. ராணிப்பேட்டை காந்தி, அவர் ஒரு சாராய வியாபாரி. சாராய உடையார் மெடிக்கல் காலேஜ், அவர் ஒரு சாராய வியாபாரி. இப்படி சாராய வியாபாரிகள், மது ஆலை அதிபர்கள். கோயம்புத்தூருக்கும் போட்டிங்கன்னா சிவா டிஸ்டிலரிஸ், அருட்தந்தை பொள்ளாச்சி மகாலிங்கம், அவர் ஒரு சாராய ஆலை. அப்போது இதையெல்லாம் யார் ஒழிப்பது? குடிச்சு சாகிறவன் பூரா குறைந்தபட்சம் 50 வயசு தாண்டது. எல்லாருக்குமே குடல், குண்டாமணி, ஈரல்லாம் கெட்டு போய் அழுகி செத்து போகிறவனுடைய பட்டியல் எடுத்து பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் தலித் மக்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சமூகம்தான். அப்போ இதற்கான தேவை இப்பொழுது வந்திருக்குன்னு திரும்ப நினைக்கிறார். இல்லையா, அதை வந்து ஒரு திராவிட கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மன நடத்துகிற வந்து எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, இது 2 விஷயம் பார்க்கணும். திராவிட இயக்கம் குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் இருக்காரு. இந்த கூட்டணி சிறுத்தைகளுக்கு எந்த பலனும் இல்லை. நீங்கள் என்ன பலன்? நீங்கள் 2 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே என்ன பலன் வேணுங்கிறிய? இல்லை, நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி. நாகப்பட்டினத்தில் 62 அடி கொடிக்கம்பம் நடுறார். யார்? அந்த மாவட்ட செயலாளர். காலையில் பார்த்தா கொடிக்கம்பத்தையே காணும். எங்கேயா போச்சு? நீங்கள் திமுகவை சேர்ந்த மேட்டுக்குடி, சாதி வேண்டாம், சாதி சண்டை வந்துடும். ஆமாம், கம்பத்தை கழட்டி கொண்டு தூரம் போட்டார். எங்கேயா கம்பம்? கம்பமே இல்லை. ஏன்? தலித்துக்கள் சேரிக்குள்ளே அடங்கிடணும். சேரியை தாண்டி நகரத்துக்குள்ளே வந்து கொடிக்கம்பம் வைக்கக்கூடாது. கட்சிக்காரன் பூரா சமூக நீதி பேசுகிற கட்சிக்குள்ளே இவ்வளோ எப்படி ஒரு சமூக? அப்போ எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் முடிஞ்சு கைது செய்யப்படுகிறார். ஆளூர் ஷா நவாஸ் போய் பேச்சு, போலீஸு, எஸ்பி, ஐஜிடி கூட்டு வர்றார். இது திமுகவோட கூட்டணி கட்சி தான். நேற்று சொல்கிறாரு, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அதிகாரிகளே இல்லை சொன்னாரா? ஏன்னா அதிகாரிகள் ஆணையிடுற முதலமைச்சர் அலுவலகம் சிறுத்தைகள் மீது நீங்கள் வன்மத்தோடு பாயுது. உதாரணத்திற்கு வேங்கை வயல், இன்னைக்கு வரைக்கும் அந்த தலித்து கிராமத்தில் யாரா மலத்தை கலந்தான்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியல. நீங்கள் அதே போல் கந்தரவு கோட்டை, திரௌபதி அம்மன் கோயில், கள்ளக்குறிச்சி ரவிக்குமார் பள்ளிக்கூடம், எவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், போராடுறான், மக்கள் கோபம் அடித்து நொறுக்குறான். சிறைக்கு போன பூரா யார்? தலித்து இளைஞர்கள் தான். படிக்கிற பசங்க பிடிச்ச போலீஸ் உள்ளே போடுது. வேறு யாரும் போராடலையா, ஆர்ப்பாட்டம் பண்ணலையா, அங்கே போய் கலாட்டா பண்ணலையா? அப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுத்தைகள் ஒரு தீண்டத்தகாதவர்களா? 2 எம்பி 4 எம்எல்ஏ வந்தால் ஒட்டுமொத்த தலித்துகளுடைய அத்துணை நலனும் பாதுகாக்கப்படுமா? இதுதான் அவருடைய கேள்வி. நியாயமான கேள்வி தானே? இல்லை, அது வந்து வெளியில் வந்துட்டு கேட்கலாம் ஐயா. திமுகக்குள்ள கூட்டணி கட்சிகள் இருந்துக்கிட்ட வந்து இது மாதிரி பேசுறது, நான் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. வெளியே வந்து நடத்த வேண்டியதானே? அதுதான் முதல் படி. வெளியே வருவதற்கான படி தான் இது. ஆனால் இதற்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்கிறாரு. இல்லை, அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஓப்பனாக பேச முடியாது. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை இப்போ நீங்கள் பல ஆண்டு பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் கருணாநிதி வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் ஏறுறாரு. வீட்டில் எங்கே போய் சேர்ந்தார்? ஜெயலலிதா வீட்டில் போய் சேர்ந்தார். 2011 பார்த்தோமா? அப்போது கூட்டணிகள் இப்படி தான். இரவில் ஒரு அறிக்கை, பகலில் ஒரு அறிக்கை, மதியம் ஒரு அறிக்கை, ராவில் ஒரு அறிக்கை. வைகோ எப்படியாவது திமுக கூட்டணி கொண்டு வந்துடணும்னு கருணாநிதி பிரதலப்பட்டார்.
ஆனால் அவர் போய் ஜெயலலிதாவோட போய் சேர்ந்துட்டார். இப்படி பல கூட்டணிகள் இரவிரவாக மாறும் பகல். அதனால் சிறுத்தைகள் திமுகவோடு இணக்கமாக இல்லை, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா சிறுத்தையாக இருந்தால் இவ்வளவு நாள் இல்லாத கோபம் பொய்யா வந்திருக்கு. அது கோபம் அது ஒருவேளை இப்ப அதிமுக தரப்பு வான்னு கூப்பிட்டு இருக்கனால வந்துச்சா எப்படியா? இல்லை, அதிமுக என்ன அதிகாரத்துக்கே வள்ளிய, திமுக தானே அதிகாரத்துக்கு இருக்கு. இப்போ நீங்க 2026 தேர்தல் வரப்போகுது, முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி ஒரு பெரிய மாநாடு போட்டாரு திருச்சியில, தன்னுடைய பலத்தை காட்டினாரு. அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலில் தம் பலத்தை காட்டுறதுக்காக இந்த மாநாடை எப்படி எடுத்துக்கிறது ஐயா? இல்லை, இப்போ அதாவது திமுகவோடு இனி பயணம் செய்வதால் எந்த பலனும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஈழ பிரச்சனையில் முழுக்க திமுகவினுடைய பள்ளி பாவங்களை பூரா தன் மேலே சுமந்தார். ஏன்னா ஈழ பிரச்சனை பெரிய அளவில் நடக்கிற போது சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரா? இந்த சாகும் வரை உண்ணாவிரதம் தமிழ் மக்களுடைய ஒரு உணர்ச்சி. ஈழத்தில் இனம் அழியுது, இங்கே திமுக காங்கிரஸை முட்டு கொடுக்குது, காங்கிரஸை பாதுகாக்குது. திமுகவுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் காங்கிரஸ் கவுந்து போயிடும். இப்போ இப்படி 16, 11 மோடியை முட்டு கொடுக்குது. ஆமாம், அதே போல் அன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுக தான் காப்பாத்துச்சு. இப்போ திமுகவை யார் காப்பாற்றினா? இங்கே சிறுத்தை. திமுக எதிராக இருக்கு ஈழ பிரச்சனைக்கு. திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் உண்ணாவிரதம் இருந்தார். இப்போ நீ கேட்டீங்கள கேள்வி, கூட்டணியில் வந்துட்டு எதுக்கே மது ஒழிப்பு மாநாடு கேட்குறீங்கல்ல? நீங்கள் அப்படியே பின்னாடி வாங்க, 2009க்கு வாங்க. நடந்ததா இல்லையா? கருணாநிதி முதலமைச்சர் சோனியாவோட எப்போ வேணாலும் பேசலாம், மன்மோகன் சிங்கோட எப்போ வேணாலும் பேசலாம். இப்போ சோனியாவுடைய ரப்பர் ஸ்டாம்பு தான் யார்? மன்மோகன் சிங். கருணாநிதி நினைச்சாலும் சோனியா அப்படியும் பேசலாம், மன்மோகன் சிங் பேசலாம். ஈழ போராட்டத்தை நிறுத்தலாம். இந்திய இராணுவம் இலங்கையில் உட்காந்து யுத்தம் நடத்திட்டு இருக்கு. ஆனால் திமுக எதுவுமே பண்ணல. யார் உண்ணாவிரதம் இருந்தது? திருமாவளவன். இப்போ அந்த கேள்வி அன்னைக்கு கேட்கலையே. ஏன் திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்காரு? உண்ணாவிரதம் கருணாநிதி இருக்கணும். கூட்டணி கட்சியிலேருந்து நீயா உண்ணாவிரதம் இருக்கிற? கருணாநிதி போய் பீச்சில் படுத்தார், கால் மாட்டில் மனைவி, தலைமாட்டில் துணைவியோடு படுத்தார். 3 மணி நேரத்தில் யுத்தம்லாம் நின்று போச்சியா? நான் படுத்த பீச்சில் யுத்தத்தை நிறுத்திட்டேன்னு சிதம்பரம் வாக்குறுதி, மன்மோகன் சிங் வாக்குறுதி கேட்டு எதிர்த்தார். பதுங்கு குழியில் படுத்துக்கிறதும் போல மக்கள் பூரா வெளியே வந்தான், குண்டை போட்டு எல்லாம் கொண்டு விட்டான். நடந்ததா? ஆமாம். இப்போ இந்த பாவம் பூரா யார் செஞ்சது? திமுக செஞ்சது. பழி பூரா யார் மேலே? ஈழத்தமிழை ஏன் யாரை திட்டுறான்? திரும்பவும் தாங்க திட்டுறான். நீதான் எங்கள் தலைவரோட இருந்த, தலைவரோட நெருக்கமாக இருந்த. ராஜபக்சே பார்க்கும்போது ராஜபக்சே என்ன சொன்னான்? பிரபாகரோடு நீ இருந்தீனா நீ க்ளோஸ் சொன்னானா சொல்லியா? உன்னுடைய நண்பன் பிரபாகரனை பார்ப்பதற்கு எங்கள் நாட்டுக்கு வந்திருந்த, ஆனால் நீ நல்ல வேலை தப்பிச்சு போயிட்ட. இங்கே இருந்திருந்தீனா நீ சொன்னானா இல்லையா ராஜபக்சே? நீங்காளி. அப்போ இந்த தைரியம். ஆனால் போர் முடிஞ்ச பிறகு போய் ராஜபக்சே போய் பார்த்தாரு ஐயா திருமாவளவன். அதுதாங்க கருணாநிதி சொல்லி தான் போய் பார்த்தாரு. கனிமொழி, டிஆர் பாலு, இந்த கும்பலோடு போய் பார்த்தாரு. இந்திய அரசு அனுப்பி வைக்குது. கருணாநிதி தள்ளுவண்டியில் போய் ஏர்போர்ட்டில் வரைக்கும் ஏதாவது சண்டை கண்டை பிடிச்சிடாத. யார்கிட்ட? திருமாட்ட. சண்டை கண்டை பிடிச்சிடாத, ராஜபக்சே சட்டை பிடிச்சிடாத, 2 நாட்டு உறவுகளும் கெட்டு போயிடும். டெல்லி சொல்லி அனுப்பி கருணாநிதி போய் சொல்கிறார். ஏன்னா துடிப்பு மிக்க இளைஞன் யார்? திருமாவளவன். அப்போது பிரபாகரனுடைய நெருங்கிய நண்பர் இல்லையா? அப்போது ராஜபக்சேவுடைய சட்டை பிடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகிறாது. தமிழன் உலகத்தில் தோற்றதே இல்லையா, தமிழர்கள் ஜெயிப்பார்கள்னு அன்னைக்கு சொல்லியிருந்து அது உலக செய்தி. அது கண்டிப்பாக. ராஜபக்சேட்ட போய் தமிழன் நீங்கள் ராஜபக்சே சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நீ உன்னுடைய நண்பர், கேரளாவில் சொல்லுவான் சகாவுங்குவான், சகாவுங்குவான். அந்த தோழன் தேசிய தலைவர் பிரபாகரோடு நீ இருந்திருந்தால் நீ காலின்னு சொல்லக்கூடிய ராஜபக்சேவுடைய கூற்று இவர் திருப்பி சொல்லியிருந்தா தமிழை என்னைக்கு தோற்றதாக வரலாறு, ஜெயிப்பாயாவன் இப்படி சொல்லியிருந்தா உலக செய்தி. இதை சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பினாரு கலைஞர், கருணாநிதி தான். அப்போ திமுகவினுடைய எல்லா பாவங்களையும் சுமக்கிற நபர் தான் யாரு? சிறுத்தைகள். இப்போ
பொறுத்தது போதும் பொங்கி எழு தோளா சிறுத்தை பூரான்னு சொல்கிறான். இது ரவிக்குமார் எம்பி ஆவதற்கும் ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆவதற்காக நாங்களே சாகிறோம். ஈழ போராட்டத்தில் எத்தனை பேர் குண்டாசில் அடைக்கப்பட்டார், இந்த ஜாபர் ஸ்ட்ரீட் அடைச்சான். எத்தனை பேர் என்எஸ்ஏல அடைக்கப்பட்டான், எத்தனை பேர் சாதாரண சிறையில் கிடந்தான். நடந்தாலும் நடக்கலையா? ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம். மதுரையில் ரயில் அவனை எரிச்சு விட்டாங்க சமூக விரோதி. சிறுத்தை பூரா குண்டாசு பிடிச்சி போட்டான். 10-12 சிறுத்தை மதுரையில் குண்டாஸ். ஒருத்தர் குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அவன் குழந்தை குட்டி பொண்டாடி தாலி விற்றா வெளியே வரும். இவ்வளவு போராட்டம்லாம் எதுக்காக? திமுக கட்சியை தாங்கி பிடிப்பதற்கு. இப்போ எடுத்துங்க, நீங்கள் திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் ஆர்எஸ்எஸ்காரன் கோர்ட்டில் போட்டு பெர்மிட் வாங்கிட்டான். வாங்கின பிறகு சமூக நீதி பேரணின்னு திரும்ப தான் போனார். ஏன் வீரமணிக்கு தெம்பு திராணி இல்லையா? திமுகவுக்கு தெம்பு திராணி இல்லையா? சுபவிக்கு இல்லை, யாருக்கு இல்லை? ஏன் திரும்ப அனுப்புறீங்க? இவன் தான் என் வீரியமான இளைஞன். அவன் தான் இந்து சனாதனத்தில் ஆர்எஸ்எஸ்ஸால் பாதிக்கப்படுறான் அவன் தானே. அதனால தான் அவன் வீரியத்தோடு சமூக நீதி பேரணி. அதோட ஆர்எஸ்எஸ் வாழை சுட்டிட்டு போயிடுச்சு. திமுக வாழை சுட்டுச்சு. யாருக்காக? திருமக்காக, சிறுத்தைக்காக. அப்போது இப்படி திமுகவினுடைய எல்லா அரசியலையும் பின்னின்று தியாகம் செய்வது சிறுத்தை. 62 அடி உயரம், கொடிக்கம்பமே நட முடியல. அப்போ என்ன ஜனநாயகம்? இது பர்மாவா, இல்லை ஏதாவது பங்களாதேஷா, இல்லை ஏதாவது எத்தியோப்பியாவா? இராணுவ ஆட்சியாக நடக்குது. ஜனநாயகமே இல்லையே. ஜனநாயகம் மறுக்கப்படுது. அப்போ அவர் கடைசியாக சொன்னார், முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே அதிகாரி இல்லைங்க. நாங்கள் சொன்னால் எதையும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் ஆளு பூரா ஜெயிலில் கிடக்கிறான், அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறான். போலீஸ் நேரம் எங்கே போகுது? சேரிக்கு தான் போகுது. எது நடந்தாலும் சேரிக்கு தான் போகுது. அப்போது இந்த அரசியலை இனி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளில வர்றாரு. வேறு வழியே இல்லை. திமுக கூட்டணியில் இனி நீடிப்பதனால் சிறுத்தைகளுக்கு எந்த லாபம் இல்லை. அப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கு ஜெயிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறது. அடுத்த கூட்டணிக்கு நகர்வா எப்படி சார்? எப்படி அந்த ஒரு கூட்டணியை தலைமை தாங்குவதற்கு தகுதி இருக்கு. இப்போ நீங்கள் சீமானுக்கு இப்போ 9% ஓட்டு இருக்குங்க. ஈழ பிரச்சனையினுடைய ஓட்டு தான் அது இல்லையா? ஆமாம். நீங்கள் திரும்ப எப்போ கட்சி ஆரம்பித்தார், சீமா எப்போ கட்சி ஆரம்பித்தார்? இது 2009 அந்த கட்சி. ஆமாம். அது நீங்கள் 2000க்கு முன்னாலேயே அது கட்சி. ஏன் அந்த 9% வாக்கு அவருக்கு போச்சு? திமுகவோட சேர்ந்ததுனால தான் போச்சு. சீமான் திமுகவோட சேராதனால தான் உழுந்து. வேற என்னங்க? சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு? திமுகவை எதிர்ப்பது தான் சீமானுடைய அரசியல். நீங்கள் ஜெயலலிதா கரண உயிரோடு. ஆனால் இதே திரும்ப அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க ஐயா. அதாவது நம்ம வந்து நமக்கான ஒரு சக்தியை உருவாக்கணும்னா பதவியில் இருக்கணும், சும்மா வெளியிலேருந்து கத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பலமுறை பேசியிருக்காரு ஐயா. இல்லை, இப்போ பதவிக்காக தானே இப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காரு. கூட்டணி வைத்தார். இப்போ பலனே இல்லை. பலனே என்ன? இப்போ திருமாவாக்காத எம்பியா எம்எல்ஏவா எல்லா பதவியும் பார்த்துட்டாரு. இனி என்ன பண்ணணும்னா சமூகத்தை நோக்கி நகர்த்தும். இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு வரணும். அதுக்கு என்ன அரசியல்? அதிமுகவா, இல்லை வேற தனி கூட்டணியா? இப்போது ஒரு 10 பேர் எம்எல்ஏ இருக்கலாம், ஒரு 5 பேர் எம்பியாக இருந்தால் குரல் இன்னும் வலுவாக இருக்குமா? இப்போ அதுதான் இப்போ இவருடைய. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறனால தான் 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் வர்றாங்க, இல்லைன்னா அதோட இருக்காது திருமாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே ஐயா. இல்லை, இந்த 2 எம்எல்ஏ 2 எம்பியும் 4 எம்எல்ஏவும் என்ன பலன்னு கேட்குறேன். டம்மியாக தான் இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் நாகர்கோயிலிருந்து நாகபுரத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இந்த சக்தி பயன்படுது. பாண்டிச்சேரி ரவிக்குமார் எம்பி ஆகிறதுக்கு இந்த சக்தி பயன்படுது. இதை தாண்டி என்ன? ரவிக்குமாரால் எத்தனை தலித் இளைஞர்கள் ஐஏஎஸ் ஆனா, ஐபிஎஸ் ஆனா, எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போனான்? இல்லை, எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் சிறுத்தைக்கு ஓட்டு போடுற எத்தனை முஸ்லீம் இளைஞர்களுக்கு ஆளூர் ஷானவாஸ் பள்ளியில் சேர்த்து விட்டார், கல்லூரியில் சேர்த்து விட்டார், எத்தனை மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாரு, எத்தனை இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்தாரு. சொந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் என்ஆர்சி சிஐல பாதிச்சு போட்டு ரிக்ஷா ஓட்டுற வரைக்கும் கத்துறான், ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் கத்துறான். ஆளூர் ஷானவாஸ் பணம் கேட்டார். பேசணுமா, என் அக்கௌண்ட்டில் பணம் போடு 20,000. முஸ்லீம் சமூகத்துக்கே விசுவாசம் இல்லாத ஆளூர் ஷானவாஸ் எப்படி சிறுத்தைக்கு விசுவாசமாக இருப்பார்? தலித்துக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்?
நாகர்கோயிலில் இருக்க ஒருவர் நாகப்பட்டினத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிறுத்தை எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்போ இவர் திமுகவினுடைய ஜால்ராவா இருக்கக்கூடிய ஆளுநர் ஷாநவாஸுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி உடைய தியாகம் தான் பயன்படுதே தவிர அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒன்றுமே இல்லையே. அடுத்த கட்ட நகர்வு ஒன்றுமே இல்லையே. திமுக செய்கிற தப்பு பூரா ஜால்ரா போடுறதா வேலை. ரவிக்குமார் போய் பொன்மணி பொண்டாட்டி காலில் நீட்டி விழுந்தார் பார்த்தீங்களா? இதுதான் சிறுத்தையினுடைய சுயமரியாதையா? எத்தனை அந்த மது ஒழிப்பு மாநாடு நடந்துட்டா மட்டும் போதுமா? தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிப்பு கொண்டு வந்துட முடியுமா? எப்படியா? இது அடுத்த கட்ட நகர். இது முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அனைத்து கட்சியும் அது கூட்டி மது இப்போ 500 கடை திமுக எல்லா கடையும் முதல் கையெழுத்துனாங்க. 500 கடை ஒழிக்கப்பட்டது. இதனால் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 3.5 வருஷம் ஆச்சு. 3.5 வருஷம் வருஷத்துக்கு 500 கடை ஒழிச்சு ஒரு நீங்கள் எடுத்திருந்தால இப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 1500 கடை காணாமல் போயிருக்குமா? 1500 உடைய லிவர் காப்பாற்றிருக்குமா? 1500 கிட்னி காப்பாற்றிருக்குமா? அப்படியே மொலாசு சாராயமாக விற்கிறாங்க. குடிச்சவனுக்கு பூரா குடல் குண்டாமணி கண்ணு காதெல்லாம் போயிருதுங்க. இல்லையா? அதான் இப்போ அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட டாஸ்மார்க்கு இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காருன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிற? இல்லை, அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு மறைமுகமாக கூப்பிடுறாரு. அதிமுக இப்போ வந்து ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சி. குறைந்தபட்ச செயல் திட்டம். உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், வருஷம் 500 கடை ஒழிப்பியா? மது ஒழிப்பாங்களா? ஒழிப்பாங்களா? அதுக்கான ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் அதிமுக கூட்டணி. நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. விஜய் கூப்பிட்டுருக்காரு, சீமானை கூப்பிட்டுருக்காரு, பாஜக பாமக எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. அனைத்து கட்சியும் சேர்ந்து நீங்கள் இன்னைக்கு இப்போ மதுவை ஒழிக்கிறேன்னு சொன்னால் பெண்கள் வாக்கு 10% உங்களுக்கு கிடைக்கும். அத்தனை வீட்டில் அடுப்பில் பூனை தூங்குது, அடுப்பே எரியல. பல இடங்களில் மரணங்களை இந்த சாராய மரணங்கள் தான். குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போய் குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் வந்து படுத்துடுறான். பொம்பளை வேலைக்கு போகிறா, புருஷன் முன்னாடி சண்டை, அடி துடி. பேப்பரை எடுத்து பாருங்கள், எல்லாம் மதுவினால் தான் மரணங்களே நடக்குது. அப்போது இதுக்கு யாரையும் முடிவு கட்டுவது? யாரோ ஒரு ஆள் தேவை வேணுமா இல்லையா? கண்டிப்பாக. வரலாற்றில் ஒரு பிரபாகரன் தோன்றுறானா இல்லையா? 1000 ஆண்டு காலத்தை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திரு சீமான் அவர்கள் அதான் கேட்குறாங்க. நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாடனா இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? கூட்டணி விட்டு வெளில வாங்க, வருவார், சப்போர்ட் போட்டாமல் சொல்கிறாரு. வருவாருங்க. நீங்கள் வருவதற்கான முயற்சி தான் அது. அதிமுக கூப்பிடுறாரு, சீமானை கூப்பிடுறாரு, விஜயை கூப்பிடுறாருன்னா எல்லாத்தையும் கூப்பிடுவார். அதுதான் இது வரைக்கும் யாருமே செய்யாத வேலையை இவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். இந்த செயல்தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் வாக்குறுதியை மது ஒழிப்பு மது கடையை மூட போகிறான். இதுக்கு யார் ஆதரவு? இதானே கடந்த தேர்தலில் திராவிட கட்சிகள்லாம் வைக்கிற முதல் கோரிக்கை இதானே. யார் வந்து ஒழிச்சிருக்கா, யார் வந்து குறைச்சிருக்கா? இல்லை, அது திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களே கடை நடத்துகிறான். அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலைகளில் முக்கால்வாசி மது ஆலை அவங்களுக்கு தான். ஜெகதேஷ் நடத்துகிறாரு, ராஜா நடத்துகிறாரு, சசிகலா நடத்துகிறாங்க, இப்படி எல்லாருமே நடத்துது. டிஎன் ஜெயமுருகன் உட்பட எல்லாரும் நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆலையை மூடுவதற்கு கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு சக்தி வேணும், மகா சக்தியாக மாறணும். அதுதான் திருமாவளவனுடைய முயற்சி. ஆரம்பத்திலே நம்ம செடி துளிர் விடும்போதே கிள்ளி போட்டக்கூடாது. தமிழ்நாட்டுடைய தேவை இது. ஏன்னா மது என்பது தமிழ்நாட்டில் 2003 ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஒரு 23 கோடி ரூபாயில் ஆரம்பித்த டாஸ்மார்க் வியாபாரம் இப்போ 45,000 கோடி வருஷத்துக்கு. ஒரு நாளைக்கு 150 கோடி. அதான் நான் கேட்குறேன், அதாவது வருஷத்துக்கு 45,000 கோடி வருமானத்தை விட்டுட்டு இதை ஒழிக்க முடியுமான்னு கேட்குறேன். இன்னைக்கு தமிழ்நாடே தண்ணியில தான் போகுது. ஓப்பனாக சொல்லணும்னா வருமானம் இதில் தான் வருது. அப்படிங்கும்போது இதை ஒழிக்க முடியுமா? குஜராத்தில் 75 வருஷமாக சாராய கடை, கள்ளுக்கடை, பிராந்தி கடை, மதுவே இல்லை. கவர்மெண்ட் நடத்தலையா? இந்த ஆலை மக்களுக்காக வரிக்காக இல்லைங்க, ஆலை முதலாளிகளுக்காக நடத்தணும். 1000 கோடி ரூபா யாருக்கு வருது? சசிகலாவுக்கு வருது, டிஆர் பாலுக்கு வருது, ஜெயதேசன் 2 லைசன்ஸ் வச்சுருக்காரு. டிஎன் ஜெயமுருகன் உளியின் ஓசை அவர் ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காரு.
இப்படி திமுக அதிமுக இரண்டு பேரும் சேர்ந்து தான் ஒட்டுமொத்த இந்த மது ஆலை இந்த டாஸ்மார்க்கே கட்டுப்படுத்துகிறாங்க. இவர்கள்ட்டமிருந்து இந்த தொழில் எடுத்துட்டா இந்த மக்கள் காப்பாற்றப்படுவோம், இந்த மக்கள் காப்பாற்றப்படுவான். அதற்கான முயற்சி தான் செய்கிறார். கூட்டணிங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ திமுக கூட்டணி இல்லைன்னா சிறுத்தை அழிஞ்சா போயிடும், அப்படி இல்லை. சிறுத்தைகளுக்கு அரசியல் அடிப்படையாக அவனுக்கு தேவை இருக்குது. திமுகவுக்கு தேவையில்லை, அதிமுகவுக்கு தேவையில்லை, காங்கிரஸுக்கு தேவையில்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு தேவையில்லை, யாருக்குமே அரசியலே தேவையில்லை. நீங்கள் கொள்கையோடையா இருக்கான் திமுக. திமுக அதிமுக போகிறான், திமுக போகிறான், காங்கிரஸுக்கு போகிறான். ஆனால் சிறுத்தை தலித்தா இருந்து மாறவே முடியாது. மாறிட முடியுமா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. அப்போ அரசியல் அவனுக்கு தான் தேவைப்படுது. சரி, என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் வரும். அதுவரை அந்த சேரி அரசியல் தான். நீங்கள் எல்லா கட்சியும் லாரியில் ஆளை ஏற்றணும். திமுகவுக்கு ஊர்வலத்துக்கு ஆளை ஏற்றணும்னு வச்சுங்க, அந்த லாரி எடுத்துட்டு எங்கே போகிறான்? நேராக சரிக்கு தான். அப்போ அந்த மக்கள் என்ன அப்பாவி மக்களா? இவன் இறக்கி விட்டோன்னே திமுக அவன் ஏற்றிட்டு போயிடறான், இவன் இருக்கிற விட காங்கிரஸ்காரர் ஏற்றிட்டு போகிறான், அதிமுக ஏற்றி. அப்போது ஏன் மயிலாப்பூர் போய் ஏற்றுங்களேன், மாம்பழத்துக்கு போய் ஏற்றுங்களேன், ஏற்ற முடியுமா? யாரும் வரமாட்டாங்க. கரெக்டாக சொன்னேன். ஏன் வரமாட்டாங்க? ஏன் உங்களுக்கு 2000 கொடுக்க மாட்டோமா? குவார்டர் கொடுக்க மாட்டோமா? தண்ணி பயிர் கொடுக்க மாட்டோமா? பிரியாணி பண்ண கொடுக்க மாட்டோமா? நான் அவர்களுக்கு சிறுமைப்படுத்தலை. ஆனால் இந்த அரசியல் கட்சி எப்படி வச்சிருக்கான்னு பாரு. அப்போ நீ உனக்கு 62 வயசாச்சு. இங்கே யார் தேவை? அம்பேத்கர் தேவை. 2 எம்எல்ஏவா தேவை, 2 எம்பியா தேவை, 4 எம்எல்ஏக்களா தேவை, ஆளூர் ஷானவாசம் ரவிக்குமார்மா தேவை. ஒரு அம்பேத்கர் தேவை. அம்பேத்கர் எந்த பதவியில் இருந்தார்? எந்த சட்ட அமைச்சர் தூக்கி வீசிட்டு வந்தாரா இல்லையா? சட்ட அமைச்சர் தூக்கிட்டு போன அமைச்சராக கத்திரிக்காய் வந்தாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்றாரா இல்லையா? அம்பேத்கருடைய சிலை நீங்கள் எத்தனாயிரம் வோல்டேஜ் கரண்ட் இருக்குதுல்ல, 3000 5000 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. பார்க்குற பூரா பயப்படுறான். ஹெவி வோல்டேஜ் பெரியார் சிலையும் பார்த்தா பயப்படுறான். யாருக்கும் தெரியாம போய் ரைட் உடைக்கிறான். ஏன்டா அதை உடைக்கிறீங்க? பல 1000 வோல்டேஜ் கரண்டை 2 பெருசுகளும் வச்சிருக்கு, ஊதா சட்டையும் கருப்பு சட்டையும். இதுதான் இப்போ தேவை. திரும்ப ஊதா சட்டை தான் வரலாற்றுக்கு தேவையே தவிர இந்த 2 எம்பியும் 4 எம்எல்ஏவும் தேவையில்லை. தன்னுடைய இறுதி மூச்சு வரை அம்பேத்கர் என்ன பண்ணார்? அந்த மக்களுக்கு ஏதாவது எஸ்சி எஸ்டி மக்களுடைய ரிசர்வேஷன் வேணும், இடஒதுக்கீடு கொடுங்கடா, என் சமூகம் படித்து மேலே வரணும். இதுக்காக கடைசி வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு செத்து போயிட்டார். அதாவது இழிவான இந்து மதத்தில் பிறந்து விட்டேன், நான் இனி சாகும்போது இந்துவா சாக மாட்டேன். எங்கே போனார்? புத்த மதத்துக்கு போனார். ஏன்டா என்ன அன்டச்சபிள்ங்கிறடா நீ? என்ன நான் தெரியாம என்னுடைய தாய் தகப்பன் வகுத்துல பிறப்பது என்னுடைய உரிமை இல்லை. அதே போல இந்த மதத்தில் பிறந்ததும் என்னுடைய உரிமை இல்லை. ஆனால் இப்போ நான் படிச்சுட்டேன், எனக்கு அறிவு தெரியுது. நான் இந்துவா பிறக்கும்போது இந்துவா பிறந்தேன், சாகும்போது இந்த இழி நிலையை நான் சாக மாட்டேன்டா. நான் எப்படி சாவேன்? புத்த மதத்துக்கு போகிறேன்னு நாக்பூர்லேருந்து 10 லட்சம் பேரை போய் புத்த மதத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அதே போன்ற அரசியல் இப்போ இருக்குது. நீங்கள் ராகுல் அமெரிக்கா போய் என்ன பேசினா தெரியுமா? இந்தியாவில் பெண்களை பிஜேபி அடிமைகளாக வச்சுருக்கான், படிக்க விட மாட்டேங்கிறான், கணவன் செத்தா புருஷனை கொளுத்தி விட்டான். இதை எங்கே போய் பேசுகிறாரு? அமெரிக்காவில். இதுதாயா எங்கள் நாடு இந்து மதம், இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தான் நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கோங்கிறார். எப்படியா நீ பேசலாம்? அமெரிக்காவில் போய் இந்தியா மானது கிடக்குறாங்கிற பிஜேபிக்கார. திரும்ப அதுதானே சொல்கிறாரு, திரும்ப அதுதாங்க சொல்கிறாரு. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடிமையாக இருக்காதுங்கிறார். அங்கேயும் அம்பேத்கர் சொன்னதாக தான், ராகுல் காந்தி இப்போ சொல்கிறதா தான், திரும்ப சொல்கிறது இதுதான். அப்போது திமுக இருந்தால் என்ன நடக்கும்? திமுகவுக்கு சொம்பு தூக்க வேண்டியதுதான். திமுக நீங்கள் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் ஒரு 7 8 10 மாவட்டங்களில் சிறுத்தை ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் அப்படி யாருக்கு கொடுக்குது? திமுக கொடுக்குது. திமுக அதை வாங்கிக்குது. இப்போ அதிமுக திமுக எவ்வளோ வித்தியாசம்? 3% தான் வித்தியாசம். 4% சிறுத்தை ஓட்டு விழுந்துருக்கு. வாங்கிட்டு
62 அடி கொடி கம்பத்து இரும்பு கம்பத்தை நட முடியலங்க பொது இடத்துல. நீ உன் வீட்லேயே சேரிக்குள்ளேயே வச்சுக்காங்கிறான். இந்து மேல் ஜாதி திமுக இருக்கிற மேட்டுக்குடி சொல்கிறான். சாராயத்தை காய்ச்சறது நான், குடிக்கிறது நீ. ஏன் நானே காய்ச்சி நீலாம் காய்ச்சக்கூடாது, நீ தொட்டா அது நாங்கள் குடிக்க மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் சாராய கள்ளச்சாராயத்தையும் போலீஸை ஒழிச்சு விட்டான். ஏன் அங்கே போய் எவனாவது மேல் சாதி காய்ச்சுவான், கீழ் சாதி குடிச்சு விட்டு அவனையா குத்துவான். என் ஜாதிக்கெல்லாம் வரும்ல கண்டிப்பா. நீ சோட்டையில் குடிங்குவான். ஏன்டா காசு வாங்குறையில் அவன் குடி டம்ளர் எனக்கு விடுறாங்குவான். போதை ஏற சண்டை வருமா? அவன் என்ன மேல் சாதி, நான் என்ன கீழ் சாதி, இன்னும் 2 டம்ளர் ஆடுறா, நான் தாண்டா மேல் சாதிக்குவான். வருமா சண்டை? கண்டிப்பா. போலீஸ் திட்டமிட்டு ஒழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில். இப்போ இந்த வட மாவட்டங்களில் இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் செத்ததை கண்ணீர் என்ன நம்மளுக்கு கண்ணீர் இன்னும் வத்தவே இல்லையே. ஒரு 16 வயசு பெண் குழந்தை, 15 வயசு பையன், 13 வயசு பையன் அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்கீங்க, மகளிரே குடிச்சிருக்காங்கல்ல, அப்படின்னு செத்து போயிட்டான், ஆத்தாலும் செத்து போயிட்டான். அப்போ அந்த 2-3 குழந்தையும் அனாதைய அப்பனும் இல்லாமல் ஆத்தாலும் இல்லாமல் வளர்றது அந்த தலித் சமூகத்தில் தான். அப்போது இந்த 62 வயது அங்கனூர் அம்பேத்கரையாக நீ மாற வேண்டிய காலம் இது. கண்டிப்பாக திமுகவை அதிமுகவை தூக்கி சுமந்தது போதும் சிறுத்தைகள். இனிமேல் நீங்களே திமுகவை மாறுங்க, அதிகாரத்தை நீ கையில் எடுத்துக்க, ஒரு கூட்டணியை உருவாக்கு. சீமா எப்போ கட்சி ஆரம்பித்தார்? 9% வந்திருக்கு. சீமானுடைய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை முதல்ல சொன்னதே சிறுத்தை தானே? ஆமாம். அப்போ ஏன் 9% காணாம போச்சு? விஜய் இன்னைக்கு என்ன அரசியல் தெரியவருக்கு? தலித் அரசியல் பற்றி 3 மணி நேரம் பேசுவாரா? ரிசர்வேஷன் பற்றி 3 மணி நேரம் பேசுவாரா? என்ன பேச போறான்னு தெரியல. தமிழ் தேசியத்தை பற்றி 2 மணி நேரம் பேசுவாரா? ஈழ போராட்டத்தை 3 மணி நேரம் பேசுவாரா? எதையா பேசுவார்? எல்லாத்தையும் பேசுகிறாள் நம்ம ஆளு. ஆனால் இவருக்கு அந்த 4க்கு மேலே போக மாட்டேங்க. ஏன் காரணம்? கூட்டணி, திராவிட கட்சிகளோட கூட்டணி. திராவிட இயக்கத்தை ஒட்ட நீயே ஒரு தலைமை தாங்கு. நீயே ஒரு விஜயகாந்துக்கு இருக்க தகுதி உனக்கு 100 மடங்கு இருக்க. விஜயகாந்த் நீங்கள் வாழைக்காய் ஜூஸ் கொடுத்தா அரசியல் சேலத்தில் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. சேலத்தில் உட்காந்துருக்காரு, எல்லாம் பார்த்தாரு, நிதானம் இல்லை, நாளைக்கு வர சொல்லுன்ட்டார். அப்போ அக்கா துறைமலை தான் வாழைக்காய் ஜூஸ் கொடுத்து எல்லாம் குறைச்சி அப்புறம் கூப்பிட்டு வந்தது. இதெல்லாம் அரசியல். இப்படி இவர்களெல்லாம் அரசியல் பண்ணுகிற பொழுது பிரபாகரனோடு நீ சக கூட்டாளியாக இருந்திருக்க. எத்தனை புலிகளோடு சிறுத்தை உலாவி இருக்க. நீங்கள் ஈழப்பிரச்சனை பேசுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டணி போது மன்மோகன் சிங்கிட்ட மைக் அலறுது, திருமாவளவன் இந்தியில் உள்ள விட்டுறாதீங்கிறான். யார வரலாறுங்க இதெல்லாம்? திரும்ப உள்ள விட்டுறாத. பிரபாகரனே வந்த மாதிரி அங்க ராதிகா அங்க இருக்கு. எதுக்கு ஈழ பிரச்சனை பேசுறதுக்கு கருணாநிதி டெல்லி குளிர் ராதிகா கூட்டிட்டு போயிட்டார். அப்போ ராதிகா ஈழ பிரச்சனை மன்மோகன் சிங்கிட்ட போய் பேசும்போது நான் சொல்ல டெல்லியில் சரியான கடும் குளிர், வேற ஒன்றும் சொல்ல வரலண்ணா. இல்லை புரியுது. அப்போ ராதிகா போய் இலங்கை பிரச்சனை பேசுது, திருமாவளவன் மைக்கில் இந்திக்காரன் திருமாவளவன் உள்ள விட்டுறாதீங்கிறான். பாண்டியன் திருமாவளவன் வழியில் நான் வர முடியான்ட்டு மறைந்துட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியில் உண்மையாகவே இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்குன்னா பாண்டியன் யாரும் மறக்க முடியாது அவ்வளோ எளிதாக. தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டி காடு மேடெல்லாம் கத்தினாள் பாண்டியன். அவர் திருமா உள்ள வழியில் நான் இப்படி கிளம்புறேன்ட்டார். இந்த வரலாறுலாம் எவனா எழுதுவானா பேசுவானா? திருமா வந்தால் தான் ஈழ பிரச்சனை ஒரு வடிவம் வரும், ஒரு முடிவுக்கு வரும். அதனால் ஹிந்திக்காரன் டெல்லிக்காரன் எப்படி முடிவு பண்ணுறது திருமா வரக்கூடாதுன்னு? அவன் தமிழ்நாட்டுடைய சொத்து. இந்த சொத்து வராமல் நான் கிளம்புறேன்ட்டார். யாரு? பண்ணி உள்ள உட்காந்து எங்க திருமா இதெல்லாம் வரலாறுங்க 2009. அப்போ திருமா வழி நாம பேசலாம். யாரு? பல தலைவர்கள். நாங்கள்லாம் முக்கியம், நீ முக்கியம் இல்லை, திருமா வந்தே ஆகணும். பாண்டியனை நிறுத்தி மைக்கில் அவரை உள்ள வர சொல்லுன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கட்டை ஐபி சொல்கிறான். உளவுத்துறை உள்ள போக வேண்டாங்கிறான் திருமாவை. அப்போது இந்திய அரசாங்கம் எவ்வளோ பெரிய வலிமையான அரசாங்கம் யாரை பார்த்து பயந்தது? திருமா. ஏன்? புலித்தோழன் புலியும் சிறுத்தையும் ஒன்னானா நாட்டில் எந்த விலங்கும் உள்ளே இருக்க முடியாது.
இதெல்லாம் வரலாறு. அப்போ உன்னுடைய தகுதி பெரிய தகுதி. தலித்துக்கள் தான் இனிமே தலைமை தாங்கணும், தலித்துக்கள் தான் முதலமைச்சர் ஆகணும். அவன் தான் 1000 வருஷமா இந்த பூமியை காப்பாற்றியவன், இந்த தமிழ் மண்ணை காப்பாற்றியவன், தமிழர்களை காப்பாற்றியவன். இந்த தகுதி உள்ள ஒரே ஆள் இன்னைக்கு வரலாற்றை திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு போக போறாருங்கிறாங்க. போனா என்ன? அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குதியா? திரும்ப திராவிட கட்சியில என்ன போறாரு? திரும்ப திராவிட கட்சியில தான் போறாரு. திராவிட கட்சி பச்சண்டு போறாரு, அவ்வளவுதான். இல்ல, அதாவது திமுகவுல செய்த தவறு அதிமுக செய்ய மாட்டார். திமுகவுல இங்க போனா 2 சீட், அங்க போனா அவ்வளவுதானே. இல்ல, அது நடக்காது. அது நடக்காது. திமுக இருந்த அந்த அரசியல் சீட்டு அதிமுக நடக்காது. ஒன்று சுயமரியாதையோடு அரசியல் களம் சந்திக்க வேண்டியிருக்கு. பழைய தவறை செய்வதற்கு அங்கேயே இருந்துக்கிறதுக்கு அதிமுக போகணும். ஆமா, அது வாய்ப்பு இல்லை. அதனால சுயமரியாதையோடு அரசியல் செய்வதற்கான களத்தை திருமாவே அமைப்பார், சிறுத்தையை அமைக்கும் என்பதுதான் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாநாடு நமக்கு தருகிற செய்தி. கண்டிப்பாயா இந்த மது ஒழிப்பு மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.